ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th தமிழ்ல கவிதை பேழை நீதி வெண்பாங்கிற பாடல் பார்க்க போறோம். அதுல இருக்கிற பாடல். இதை எழுதினவங்க யாரு அப்படின்னா கா ப செய்குதம்பி பாவலர். சரிங்களா? இவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா சதாவதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதா அப்படின்னா என்றால்னா 100 என்று பொருள். சரிங்களா? அதாவது 100 செயல்களை மனசுல நினைவில், அதாவது மைண்ட்ல நம்ம வச்சுக்கோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நினைவில் வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு டயத்துல 100 கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த 100 கேள்விக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறது தான் சொல்றாங்க. அதே மாதிரி அவர் அவரோட புலமை திறன், அவரோட அறிவாற்றல் அந்த அளவுக்கு இருந்ததை பாராட்டி அவருக்கு சதாவதானம் என்ற பெயரை கொடுத்திருக்காங்க. இவர் எந்த ஆண்டு பிறந்தாரு அப்படின்னா 1874 பிறந்திருக்காரு. அவர் இறந்தது 1950ஆம் ஆண்டு இறந்திருக்காரு. இவர் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இடலாக்குடி என்னும் ஊர்ல வாழ்ந்திருந்திருக்காரு. இவர் 15 வயசுலயே செய்யுள் ஏற்றுறதுல திறன்பட இருந்திருக்காரு. அதாவது சீராப்புராணத்திற்குமே அவர் உரை எழுதியிருக்காரு. அது எப்ப எழுதியிருக்காங்க அப்படின்னா 1907ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் நாள்ல சென்னையில விக்டோரியா அரங்கத்துல அறிஞர் பலர் முன்னிலையில இதை செயல்படுத்தி இருக்காங்க. அப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 ஒரே நேரத்துல 100 செயல்களை அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. அதனால இந்த இதை கொடுத்திருக்காங்க. அதாவது சதாவதானி என்ற பெயர் அவர் கொடுத்து பாராட்டியிருக்காங்க. சரிங்களா? சதாவதானம்னா என்னது? 100 செயல்களை மனசுல வச்சு அதுக்கு விடையளிக்கணும், இல்ல அதை செய்யணும். சோ அந்த இதை அவர் பண்ணனால சதாவதானி என்கிற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத அவர் இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கல்வியை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில உதவும், அதை எந்த அளவுக்கு நமக்கு மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பாடலோட பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு அந்த பாடலை விரிவாக்கமா சொல்றேன். பாடலும் பொருளும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஈஸியா மனசுல பதிஞ்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாடலோட பொருள் பார்ப்போம். கல்வி சிறந்தது, அதை போற்றி கற்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வாங்க. அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். ஓகேவா? எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அதை கல்வி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம இன்னொருக்கு நான் உங்களுக்கு ரீட் பண்றேன். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம பாடலை பார்ப்போம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அருளை பெருக்கி, அதாவது அருளினை பெருக்கி, அறிவை திருத்தி அப்படின்னா அறிவை சீராக்கி, மருளை அகற்றி அப்படின்னு இருக்காங்களா, இங்க மயக்கம் அகற்றி, மருளைனா மயக்கம், மதிக்கும் தெருளை அப்படின்னா அறிவுக்கு தெளிவு தந்து, மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அதாவது உயிருக்கு, ஆவிக்கு அப்படின்னா உயிருக்கு அரிய துணையாய், அருந்துணையாய், அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது, இன்பம் பொருத்துவதும் கல்வியே ஆகும். ஓகேவா? கல்வி என்றே போற்று. எனவே அதை போற்றி கற்க வேண்டும். ஓகே, நல்லா புரிஞ்சு படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கல்வி எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை புரிஞ்சு கத்துக்கோங்க. வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ. அடுத்து நம்ம இன்னொரு இதுல நம்ம பார்ப்போம். பாய். தேங்க்யூ.